அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக முதல் முறையாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளிப்படையா விஜய் பெயரை குறிப்பிடாம விஜய் அவர்கள் தாமதமா தான் ஒரு முக்கியமான காரணமா அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்திலேயே குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. குறிப்பா ஆரம்பத்துல இருந்து அவங்க பெர்மிஷன் வாங்கினதுல இருந்து போஸ்ட்மார்ட்டம் நடந்தது வரைக்கும் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத டீட்டெயிலா அவர் சொல்லியிருக்காரு. அவர் தரப்பு விளக்கத்தை நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன? சட்டமன்றத்தில் இல்லாத இன்னும் சட்டமன்றத்திற்கு வருவாரா வரமாட்டாரா என்று தெரியாத விஜய்க்காக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு காலத்துல தமிழக வெற்றி கழகத்தோட செய்தி தொடர்பாளர் இருந்தேன். என்னுடைய போஸ்ட்டுக்கு அவர் வந்துட்டார். இன்றைய தமிழக வெற்றி கழகத்தோட செய்தி தொடர்பாளர் யாருன்னு கேட்டீங்கன்னா பிரதான செய்தி தொடர்பாளராக எடப்பாடி பழனிசாமி மாறியிருக்காரு. துணை செய்தி தொடர்பாளர்களாக அந்த கட்சியில் இருக்க செய்தி தொடர்பாளர்களே மாறியிருக்காங்கன்னு பார்க்க முடியுது. அவங்க பிரச்சனையை தாண்டி நீ தாவேக்காக வரிஞ்சு கட்டி யார் என்ன சொன்னாலும் நான் இறங்குறேன் போற களத்துல அப்படிங்கிற அளவிற்கு ஒரே ஒரு கொடியை அவங்களும் ஆள் செட் பண்ணி அவங்களே கொடியாட்டி அதை பார்த்ததுக்கு இவ்வளவு குசி அடைந்து எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா 2026 டஃப் கொடுக்குறாரு. ஆமா ரொம்ப டஃப் கொடுக்குறாரு. 2020 விர்ச்சுவல் வாரியர்ஸ் இவங்க எழுதுவாங்க இல்லையா, விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்குலாம் டஃப் கொடுத்து எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு செயல்பட்டு இருக்காரு. அவர் அவருடைய சந்தோஷம் தாங்க முடியல. அவர் ஜெயிச்சிட்டோங்கிற ஒரு மிதப்புல போயிட்டாரு. விஜய் வந்துட்டார், இது போதும் நமக்கு. அவர் கனவு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. நம்ம 2020 நம்ம தான் சிஎம் ஆயிட்டோம், சிஎம் ஆன பிறகு நம்ம என்னெல்லாம் செய்யலாங்கிற அளவுக்கு அவர் போயிட்டார். அதனாலதான் இறங்கி வேலை செய்யறார். டே 1ல இருந்து இந்த 41 உயிர்கள் போனதை பத்தி எந்த விதமான கொஞ்சம் கூட கவலையே படாம அன்னையிலிருந்து எப்படி அரசியல் செய்வது. இன்னும் சொல்லப்போனா இந்த அரிச்சோடி அமித்ஷாவுடைய அரிச்சோடி தான் தெரியுது. அவர் போட்டு கொடுத்த பிளான்ல பக்காவா ட்ராக் ஓடிட்டு இருக்கு. அதுல இப்போ யாரு விஜயை உள்ள கொண்டு வரதுல பிரதானமா இருக்கிறது, பிஜேபியா அதிமுகங்கிற ஒரு சண்டை நடக்குது. என்டிஏக்குள்ள நான் கொண்டு வரேன் பாரு, நான் கொண்டு வரதுக்கு என்கிட்ட சில டூல்ஸ் எல்லாம் இருக்கு. முன்னாடி இடி சிபிஐ இதெல்லாம் இருந்த மாதிரி இப்போ சில டூல்ஸ் என்கிட்ட இருக்கு. இல்லைங்க நான் அதெல்லாம் வேணாங்க, நானே இறங்கி நேரடியாக விஜய்கிட்ட டைரக்டா பேசுவேன். விஜய்க்காக சட்டமன்றத்தில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருவேன். விஜயே நினைக்காத விஷயங்கள்லாம் நான் அவருக்காக பேசுவேன் அப்படிங்கிற அளவிற்கு நீ இறங்கி போயிட்டார் அப்படின்னு தான் பார்க்க முடியும். ஏன்னா இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட 180 தொகுதிகள் முடிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. இல்ல நிறைய ஊர்களை போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு பிரச்சாரத்திலாவது அதிமுகங்கிற கட்சிக்கோ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ ஒரு சிறு பாதுகாப்பு குறைபாடு நடந்துச்சா? அவரே சொல்லியிருக்காரா? இல்லைங்க போலீஸ் சரியா இல்லைங்க, போலீஸ் வரவே மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு நாங்கள் கேட்ட இடம் கொடுக்கறது இல்லைங்க, எங்களை பேனர் வைக்க விட மாட்டேங்கிறாங்க, நாங்கள் போற இடத்துல தடை பண்றாங்க, எங்க ஆட்களை சேர விட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரியான குறைபாடுகள் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரா? சொன்னதே இல்லை. ஆம்புலன்ஸ் குறித்து மட்டும் குற்றச்சாட்டு, அது மட்டும் குற்றச்சாட்டு சொன்னார். இன்னும் சொல்ல போனா ஆம்புலன்ஸ் எல்லா கூட்டத்துக்கும் போகுது, கனிமொழி அவங்க போற கூட்டத்துக்கும் போகுது, எல்லா கூட்டத்துக்கும் போகுது. அப்படிலாம் பார்க்கும் பொழுது இது மட்டும்தான் அவரோட குற்றச்சாட்டு இருந்து. அதை தாண்டி காவல்துறையோ தமிழக அரசாங்கமோ யாராவது எங்களுக்கு பாதுகாப்பு குறைபாடு ஏற்படுத்தினார்கள் என்று பேசினார் என்றால் உண்மையிலே பரவாயில்லப்பா. எதிர்கட்சிக்கு எவ்வளவு தொல்லை பண்றாங்க இந்த திமுக காரங்க, அதுக்காக இன்னைக்கு சட்டமன்றத்தில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்துட்டாருன்னு நம்ம எல்லாம் உண்மையிலே சந்தோஷப்படலாம். ஓகே, நியாயமான விஷயம் நினைக்கலாம். ஆனா கொஞ்சம் கூட அக்கௌண்டபிலிட்டி எடுக்காத விஜய் அவர்களுக்காக ஒருத்தர் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் இது முழுக்க ஆட்சியாளர்களுடைய தவறு மட்டும்தான் மறுபடியும் எப்படி உங்களால் சொல்ல முடியுது? நீங்க சொல்கின்ற எல்லாவற்றையுமே உடைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அமைச்சர் ஏவாவல் அவர்கள் கூட நீங்க சட்டமன்றத்திலே ஓப்பனா கேட்கிறாரு. நீங்க தொடர்ச்சியா விஜய் அவர்களுக்கு ஆதரவான விஷயங்கள் பேசுறீங்க. நான் விஜய் 7 மணி நேரம் ஏன் தாமதமா வந்தாரு, ஏன் சம்பவ இடத்துல இருந்து ஓடினாரு அப்படிங்கறத பத்தி ஏன் பேச மாட்டீங்க அப்படின்னு வெளிப்படையா கேட்கிறாரு. ஆனா பதில் எதுவும் அது எப்படி அவர் பதில் சொல்ல முடியும்? அவர்கிட்ட பதில் இல்ல. நீங்க சொல்ல செய்தி தொடர்பாளராக இருந்தா என்ன பதில் சொல்லுவாங்க? அதுக்கு வேற ஒரு பதில் தான் சொல்லுவாங்க. அது செய்தி தொடர்பாளர் என்ன பண்ண முடியும்? அதான் பண்ண முடியும் அவரால். நீங்க இன்னும் இல்ல விஜய்கிட்ட போய் கேட்க முடியுமா அவரோட விஜய் இவரோட போனை எவ்வளவு தூரம் எடுத்து பேசுவார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இன்னைக்கு ரொம்ப அடிப்படையில் இன்னைக்கு முதலமைச்சர் கேட்ட கேள்விதான் எல்லார் மக்கள் மனதிலும் இருக்கின்ற கேள்வி. 2 கேள்வி தான். விஜய் ஏங்க தாமதமா வந்தாரு, அதுக்கு சரியான காரணம் இருக்கா? நீங்க அது கூட சில பேர் சினிமாக்காரன் அப்படிதாங்க இருப்பார். ஓகே ரைட், சினிமாக்காரன் அப்படிதான் இருப்பார். ஏன் ஓடி போனார்? நான் சிவா நீங்க அந்த டே 1ல இருந்து ஒரு 3வது நாள் வரைக்குமே கூட அந்த மக்களும் சரி பொதுமக்களும் சரி விஜய் மேல தவறு இல்லை. ஸ்டாலின் அவர்களே டைரக்டா குற்றச்சாட்டு வைக்கல. இல்ல பொதுமக்கள் சொல்ற சில பேர் ஏன் இவ்வளவு மெனக்கட்டாங்கன்னா பொதுமக்களோட பார்வையிலும் சில தவறு. ஆனா அந்த ட்ரெண்ட் அப்படியே மாறிட்டே இருக்கு. டெய்லி தினம் விஜய் ஒவ்வொரு நாளும் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கிற ஒளிந்து கொண்டிருக்கின்ற புஷியானது ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு, தலைமறை வராரு, சீட்டன் தலைமுறை வராரு, ஒரிஜினல் தலைமுறை வராரு. இவங்கள தலைமறைவாக நார்மலா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கே ஒரு பெரிய கேள்வி எழுது. நம்ம என்னங்க சப்போர்ட் பண்றோம், இவர் என்னங்க இப்படி இருக்காரு? ஏன்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி நீங்க திமுகவுடைய எதிர்வாக்குகள் எடப்பாடி பழனிசாமிக்கு போகாம ஏன் விஜய்க்கு போகுதுன்னா இவங்களுக்கு எதிர்த்து ஒரு ஹீரோ வந்துட்டார். எடப்பாடி பழனிசாமி ஹீரோவா இல்ல, கரிஸ்மா இல்ல, அந்த கட்சியில நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு ஃபியூச்சரே இல்ல. ஆனா விஜய் அவர்களுக்கு ஒரு 20 வருஷம் ஃபியூச்சர் இருக்குன்னு மக்கள் நினைக்கின்ற காரணத்தினால்தான் கொண்டு போய் விஜய் கோட்டு போடலாம் நினைக்கிறாங்க. அப்ப விஜய் ஒரு ஹீரோ மெட்டீரியல் அரசியலையும் நினைக்கிறாங்க. ஆனா அந்த ஹீரோ மெட்டீரியல் தலைதறிக்க ஓடிருச்சு. அந்த ஹீரோ மெட்டீரியல் வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் வெளியே வரல. ஏதாவது வீடியோ பேசினாலும் தப்பும் தவறுமா பேசுது. அந்த கட்சிக்காரர்கள் பேசுகின்ற ஒவ்வொரு விஷயமும் விஜய்க்கு தெரிஞ்சு பேசுறாங்களா தெரியாம பேசுறாங்களா, ஆளுக்கு ஒண்ணு பேசுறது.
ஆதவர்ஜனாட்ட யார் வந்து 16 நாள் நாங்கள் துக்கம் அனுசரிப்போங்கிற சொன்னதும் தெரியாது. கோர்ட்ல எங்கேயுமே சொல்லாத விஷயத்த ஆமா சில சதிகள் நடந்திருக்கு, அதெல்லாம் நாங்கள் உண்மை வெளிவரும். என்ன உண்மை வெளிவரும்? உண்மை ஒன்று யாருக்கு ஒழிச்சு வைக்க சொன்னா? 16 நாட்கள் உங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகள் மாதிரி யாருக்குமே கிடைக்குது. இன்னைக்கு நீங்க வாயை திறந்தீங்கனாலும் இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, திருந்தாத மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் மறுபடியும் நீங்க என்ன ஊதுனீங்கனாலும் அதை போட்டுட்டு தான் இருக்க போறாங்க. பெரிய பெரிய காலம் பட்டி விஜயே சொல்லிட்டார், ஆதவர்ஜனா சொல்லிட்டார், ஹரிச்சந்திரர்கள் அவர்கள் எல்லாம் சொல்லி அந்த மாதிரி கதை இழக்க போறாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கொண்டாடுறாங்க இது விஜய்க்கு கிடைத்த வெற்றி, நீதி வெல்லும். எனக்கு புரியவே இல்லை, நீதி இப்ப என்ன வென்றுச்சு? இந்த கரூர் சம்பவத்திற்கும் விஜய்க்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு நீதி சொல்லிட்டாங்களா? சிபிஐ வந்து ஃபுல்லா விசாரிச்சுட்டாங்க, நாங்க பார்த்துட்டோம், நாங்க எல்லாரும் போய் சொல்றீங்க, விஜய் அந்த இடத்துக்கே வரலங்க, இது நடந்தது விஜய் கூட்டமே இல்லைங்க, விஜய் ஏதோ கூட்டங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா? சிபிஐ விசாரணை இவங்க கேட்கவே இல்லை தாவேக்கா, ஆனா சிபிஐ விசாரணை கொடுத்துட்டாங்க. அதுக்கு அந்த டிராப்பே புரியாம இந்த கோஷ்டி வந்து நீதி வெல்லும்னு உளறிட்டு படுத்து உருள்றாங்க. நீங்க வந்து சிபிஐ நீங்க நல்லா யோசிச்சுப்பாங்க, நீங்க ரெண்டு பேர் கேட்டாங்க, அந்த 2 பேரும் ஃபேக்கான ஆட்கள், அந்த 2 பேருமே வந்து ஒரு தவறான ஒரு பொய்யான கேஸை புடஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு போச்சு. அதற்கு பிறகும் நீங்க ஆனா உச்சநீதிமன்றத்தோட பார்வை என்பது உண்மையிலே சொல்றேன், ஒரு சாமானியனாக பார்க்கும் பொழுது நம்ம வந்து கடைசி இதான நீதிமன்றத்தின் மேல் நம்ம நம்பிக்கை வச்சிருந்தாலும் இந்த மாதிரியான தீர்ப்புகள் வந்து நமக்கு வந்து ஒரு அச்சத்தை தான் கொடுக்குது. ஏன்னா உங்களை ஏமாத்தி ஒருத்தர் வந்து செயல்படுறான், உச்சநீதிமன்றத்தை ஏமாற்ற முடியும்னு ஒருத்தர் செயல்பட்டு ஃபேக்கா வந்து கேஸ் போடுறான். அந்த இடத்துல நீங்க வந்து அதை சிபிஐக்கு மாத்தி விடுறீங்க, அது என்ன விதமான நீதினு எனக்கு புரியல. ஒண்ணு, எப்படி நீங்க கண்டிக்காம விடுறீங்க? அப்ப நீங்க என்ன அர்த்தம்? யார் வேணாலும் உச்சநீதிமன்றம் ஏமாத்தலாம்ப்பா, நாளைக்கு சம்பந்தமே இல்லை நான் ஒரு கேஸ் போய் போடலாம், அவன் யார்ட்டையோ ஒருத்தனை கையெழுத்து வாங்கிட்டு நானே கூட ஃபேக்கை கையெழுத்து போட்டு கொண்டு போய் கொடுத்தா கூட நீங்க என்ன பெருசா சொல்லிருப்பீங்க? அந்த உள்ளூர் போலீஸை கொண்டு விசாரிக்க சொல்லுப்பா அப்படிதான் சொல்லுவீங்களா? நீங்க உங்களை ஏமாத்துறாங்கிற கூட தெரியாத அளவிற்கு உச்சநீதிமன்றம் இருக்கிறார்களாங்கிறது ரொம்ப எனக்கு ஆபத்தா தெரியுது. இந்த 2 லாயர்ஸையும் பிடிச்சி என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நான் வன்மையா கண்டிக்கிறேன். கோர்ட்டை ஏமாத்த பாக்குறியா நீ? உன ஃபைன் போடுற நீ யார்? நீ அந்த அவங்களுக்கு ஃபைன் போட்டு யார் உனக்கு கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வந்தா? அவனுக்கு ஃபைன் இப்படி சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்ல, உச்சநீதிமன்றம் வந்து கேட்க வேண்டிய சில நியாயமான கேள்விகளை கேட்டுட்டு அவங்களுக்கே அவங்களோட மாண்பு மீதே ஒரு சந்தேகம் எழும்பொழுது அவருக்கு சரியாக நடந்து கொள்கிறார்கள் மக்களோட பார்வை இருந்திருக்குமானா, ஒரு ஃபேக்கா கேஸ் பண்ணதை கூட நான் சிபிஐ அதையும் சேர்த்து விசாரிப்பார்கள் நீங்க சொல்றதும், யாருமே கேட்காத சிபிஐ நீங்கள் உள்ளே புகுத்துவதுங்கும் போது இது என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்களே சொல்ற மாதிரி சிஎம் முதல்வர் அவர்களே சிபிஐ யாரோட கைப்பாக இருக்கிறாங்க தெரியுமா? அது பாஜக கைப்பாக இருக்கிறது. அப்ப பாஜக எல்லா வேலையும் செய்வாங்க, அவங்க வந்து உச்சநீதிமன்றத்தில் இந்த வேலைகள் செய்வாங்க அப்படிங்கிறது விஜயோட வார்த்தையில சொல்றேன், நான் என்னோட வார்த்தைகளை சொல்லல. அப்ப அந்த மாதிரியான ஒரு சிபிஐ விசாரணைக்கு கொண்டு வர்றாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப காமன் மேன என்ன யோசிப்பாங்க? என்ன நடக்குது? அரசியலுக்காக எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் பாஜக இப்படி நடந்து கொள்வார்களா அப்படிங்கிற ஒரு பார்வை தான் நிச்சயமாக இயலும். அதுல வந்து நீதி வெல்லும் இவர் ஏன் நினைச்சிட்டு இருக்காருங்கிறது தெரியல. ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஒரு பக்கம் இந்த சிபிஐக்கு போகாம உச்சநீதிமன்றம் ஒருவேளை இல்லைங்க எஸ்ஐடி ஏற்கனவே வந்து செந்தில்குமார் நீதியரசர் அமைச்சிருக்காரு, அதுவே தொடரட்டும் சொல்லிட்டா விஜய்க்கு ஏதேனும் சிக்கலும் கேட்டீங்கன்னா எந்த சிக்கலுமே இல்லை. ஏன்னா இப்ப நீங்க விஜய் அவர்கள் பேரை தவிர்க்கிறார் மட்டுமல்ல, விஜய் அவர்களை கை வைக்க வேண்டாம் அப்படிங்கிறது உங்களோட ஸ்டாண்டா இருக்கு. யாருமே ஸ்டாண்டா யாரையுமே கை வைக்க வேண்டாம். 2 காரணம். ஒண்ணு, ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ண வேண்டாம்னு பாக்குறாங்க. இன்னொன்னு, இவ்வளவு தூரம் பெரிய ஆளும் எங்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டுக்கு போறாங்க. ஒருவேளை இந்த எஸ்ஐடி தொடர்ந்து இருந்தால் எனக்கு தெரிஞ்ச அஸ்ரா கார்க் அவர்களை விஜய் கூப்பிட்டுலாம் விசாரிச்சிருப்பாருங்கிறது தெரியல எனக்கு. இல்லை அருணா ஜெகதீசனாலுமே அவங்க சம்மன் பண்ணி விஜய் கூப்பிடுங்கன்னு சொல்லியிருப்பாங்கன்னு தெரியல. விஜய் ஒரு 2-3 வாரத்தில் நான் மறுபடியும் பயணம் போறேன்னா தாராளமா போங்க, கூடுதலா பாதுகாப்பு கொடுத்துருங்கப்பா, இது தேவையில்லாம ஏற்கனவே கரூர்ல கிளப்பிட்டே இருக்காங்க, அவன் பண்ணிடுவாங்க. இல்ல நீங்க போலீஸ்ட கேளுங்க, சரியான இடத்த பர்மிஷன் வாங்குங்க, நீங்க வெளியே போய் இல்ல மாநாடு மாதிரி நீங்க பைபாஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கங்க, காவல்துறை அது நல்லா என்ன பாதுகாப்பு கொடுத்துருங்கப்பா, எந்த குறைபாடும் வரக்கூடாதுன்னு தான் சிஎம் சொல்லி பார்த்தாரு. ஏன்னா இன்னைக்கு கூட சொல்றாரு, என்ன சொல்றாரு, நாங்க இடத்தை கேட்டு இடம் கொடுக்கலாம்னு நீங்க கோர்ட்டுக்கு போங்க, நாங்க கொடுத்த இடத்திற்கு பிறகு நீங்க வந்து இடம் சரியில்லை சொல்றது எந்த விதமான அரசியல்னு அவருக்கு கேள்வி எழுப்புறாரு. அதுதான் செஞ்சிருப்பாங்க. ஸோ விஜய் வந்து எஸ்ஐடியா இருக்கிற வரைக்கும் ஃப்ரீ ஹேண்ட், அவர் என்ன நினைச்சாரோ செய்யலாம். தொடர்ச்சியாக அரசியல் எதிரின்னு திமுக சொல்லலாம், கொள்கை எதிரின்னு பாஜக பேசலாம், அடிமை கட்சின்னு அதிமுக பேசலாம், எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் அவருக்கு இருந்தது. ஆனால் சிபிஐங்கிற டிராப்ல சிக்கிய பிறகு அவரால் சுயமாக முடிவுகளை, இன்னும் சொல்ல போனா எப்பயுமே சுயமா முடிவு எடுத்ததில்லை. இப்ப ஜானுக்கு நான் சொல்றேன், விஜய்னு சொல்றதா ஜான் போட்டுக்கோங்க, ஜானால சுயமான முடிவு எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஜான் வந்து இப்ப என்ன பண்ணியாகணும், கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்றது கொஞ்சம் குறைச்சிக்கோ சார், சாஃபன் பண்ணிக்குவோம் சார், நம்ம இங்க கொள்கை எதிரின்னு சொல்றோம்னா அடுத்த நாள் சிபிஐ கூப்பிட்டு விஜய் நீங்க வாங்கிங்க, உங்களுக்கு நாங்க சில கேள்வி கேட்கணும்னு சொல்லி கேட்பாங்க சார், பிரச்சனை ஆயிடும், இல்ல ஒட்டுமொத்தமா கேமரா என்னென்ன பதிவா இருக்கு அதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க சார், அதனால கொள்கை எதிரிங்கிறத தவிர்த்துடலாம் சார், அப்படிதான் ஜான் சொல்லக்கூடிய நிலைமையில இருப்பார். தேவையில்லாம அவர்களை போய் சிக்கி கொண்ட ஒரு வழக்காகத்தான் நான் பார்க்கிறேன். இப்போ இதுல வந்து அதிகமான மைலேஜ் வந்து ஆதவர்ஜுன் தான் கிடைச்சிருக்கு. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து ஆதவர்ஜுன் அவர்கள் தான் அதிமுகவோட கூட்டணி போறதை விரும்பினாரு, ஜான் அவர்கள் தான் ஒரு தடையா இருந்தாரு.
அப்போ ஈஸி ஆயிடுச்சு இந்த சிபிஐ விசாரணை மூலமா அப்படின்னு சொல்றது உங்களோட பார்வை என்னன்னா நீங்க இல்ல ஜானுக்குமே அந்த பார்வை தாங்க. நீங்க ஜானுக்கு வந்து டே ஒன்ல இருந்தே ஜானுக்கு தெரியும். நீங்க சும்மா கதை அளப்பாரு 32% பிரதர் 42% பிரதர் சொல்லுவாரு. ஆனா அவருக்கு தெரியும் கூட்டணி இல்லாம கரை ஏறாதது கட்சிங்கிறது தெரியும். முதலாக அவர் கூட்டணி அமைக்க விரும்பியது நாம் தமிழர் கட்சி கூட. நாம் தமிழர் கூட, ஏன்னா சீமான் கூட நல்ல டேர்ம்ஸ்ல இருக்காரு, அவர் கூட எப்படியாவது போயிடலாங்கிறது பேச்சுவார்த்தை முதற்கொண்டு நடக்கிறது. மீட் உண்மைதான், மீட் பண்ணது உண்மை. மீட் பண்ணும் பொழுதுதான் வந்து சீமான் அவர்களே கேட்டாருன்னு சொன்னாங்க. புசியானதை வச்சுட்டா நீ கட்சி நடத்த போறோம் விஜய் கேட்டதெல்லாம் சொன்னாங்க. அதன் பிறகு அந்த மீட்டிங்லாம் நடந்துச்சு. நடந்த பிறகு எங்க வந்து பிரச்சனை ஆச்சுன்னு நிறைய பேர் சொல்றது, யார் சிஎம் கேண்டிடேட், அது மட்டுமல்ல யார் பணம் செலவழிப்பது. நீங்க நிக்கிறீங்க, நீங்க இவ்வளவு நிக்கிறீங்க, நான் அவ்வளவு நிக்கிறேன், யார் பணம் செலவழிப்பா? விஜய் தன்னோட பாக்கெட்ல இருந்து 20 லட்சம் சொல்லி 20 நாள் ஆயிடுச்சு அன்னையோட இன்னைக்கு வரைக்கும் எப்படி கொடுக்கறதுன்னு யோசிக்கிறாரு. ஏன்னா விஜய் கொடுக்க போறதே கிடையாது. அதை ஒரிஜினல் வந்து பர்ச தரப்பான கேளு பண்ணி, நான் இது வரைக்கும் நான் கட்சிக்கு நான் செலவு பண்ணது கிடையாது, இவங்க செத்து போனா நான் ஏன் கொடுக்கணும்னு சொல்றது தான் விஜய். யோசிச்சு பாருங்களேன், நேத்து வந்து அந்த மரிய வில்சன் சொல்றாரு 5000 கொடுக்கணும். நான் எனக்கு என்ன புரியலன்னா, இது தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த மரிய வில்சனா? அதுவும் உண்மையா, அது 20 லட்சம்ங்கிறது 5,000 பிரிச்சு சார் நல்லா கனெக்ட் பண்ணி பார்த்தேன் சார், நமக்கு 12 லட்சம் மிச்சமாது சார், அப்படி சொல்றீங்களா? இல்ல மரிய வில்சன்ங்கிறவர் எஸ்ஆர் மினிஸ்டர் நான் என்னோட ஓன் ஃபண்ட்ல இருந்து எடுத்து கொடுக்குறேன்னு சொல்றாரா? சத்யபாமால இருந்து பண்றாரா? இல்ல இது வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய அப்ரூவல்ல பேசுறாரா? இல்ல தமிழக வெற்றி கழக நிர்வாகியா பேசுறாரா? இல்ல தமிழக வெற்றி கழகத்தோட ரெட் பேட்டர் இதெல்லாம் வருதா? ஏதோ செய்தி வருது, இந்த 20 லட்சத்தை இன்னைக்கு வரைக்கும் கொடுக்காம விஜய் ஏமாத்திட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட விஜய் ஒரு கூட்டணியின் போகும் பொழுது கூட்டணி கட்சிக்கு யார் செலவு செய்வது அப்படிங்கிற கேள்வியில சீமான் அவர்களுக்கும் இவருக்கும் ஏற்பட்ட முரண்பாடுகள்ல இல்லைங்க சரியா வராதுன்னு சொல்லிட்டு தான் வெளியே வரான். அடுத்த ஜான் என்ன பண்றாரு, நம்ம பழைய பங்காளியான நம்ம வந்து பாமக பேசுவோம். நம்ம ஒரு பக்கம் சீமான் பாமக இது என்கிட்ட சொல்றாரு, வில் ஹேவ் அ டிஃபரெண்ட் அலையன்ஸ். என்ன சார் அலையன்ஸ்? NTK + PMK + TVK. இதுல யாருங்க சிஎம் கேண்டிடேட்? அதில் விஜய் நம்ம தலைவர் தான் சிஎம் கேண்டிடேட் பாரு. அது எப்படிங்க அன்புமணி ஒத்துக்குவாரு? நான் கேட்கிறேன், சீமான் எப்படிங்க ஒத்துக்குவாரு? இல்லை நம்ம அதெல்லாம் பேசி நான் சரி பண்ணிடுறேன். இதோட நடந்துகிட்டே இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு விக்ரவாணி மாநாட்டில் சீமானை அட்டாக் பண்ணி பேசுறாரு. ஜானதன் இல்லைங்கிறாரு. கட்சிக்காரங்களுக்கே தெரியும் சீமானை வேணே அட்டாக் பண்ணி பேசுறாரு. அது கொள்கை ரீதியாங்கிறது வேற, தமிழ் தேசியம் திராவிடம்ங்கிறது வேற. அவரை நேரடியாக அட்டாக் பண்றதுக்கான சில விஷயங்கள்லாம் அதில் வைக்கிறார், அவரோட பேச்சில் வைக்கிறார். ஸோ அதற்கு பிறகு அது உடையுது. உடைந்த பின்னர் வந்த செய்தி என்பது அதிமுகவிற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் கூட்டணி. அப்பொழுது என்ன சொன்னாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் அழைத்து வாழ்த்து சொன்ன மாதிரியும், நல்ல கூட்டம் சேர்த்துட்டீங்க, நல்ல ஒரு மாநாடு நடத்துறீங்க, வாழ்த்து சொன்ன மாதிரியும் நம்ம பயணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேச்சுவார்த்தை அப்பே நடந்த மாதிரி சொல்றாங்க. அதற்கு பிறகு தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது. இது ஜானோட ஒப்புதலின் பேரில் தான் நடக்குது. இல்லை ஜான் தான் இதை நடத்தியே வைக்கிறார். நான் சொல்றேன், ஏன்னா ஜான் அவர்கள் வேலுமணிக்கு வேலை செஞ்சதா சொல்றாரு. வேலுமணிக்கு வேலை செய்யல, பட் வேலுமணி அவரோட கான்டாக்ட்ல இருக்கார். அவர் மூலியமா சொல்றார். ஜான் ஆனா என்ன திமிர்தனமான ஒரு வேலை பார்த்தாருன்னு கேட்டீங்கன்னா, கூட்டணி வச்சுக்கலாம் ஆனா சிஎம் கேண்டிடேட் யாருன்னு சொல்லக்கூடாது. எப்படி ஒரே ஒரு மாநாடு போட்டுட்டு சிஎம் கேண்டிடேட் யாரும் சொல்லக்கூடாது? ஏங்க எடப்பாடி பழனிசாமி ரொம்ப வீக்கான தலைவருங்க, அவர் எப்படிங்க நீங்க சிஎம் கேண்டிடேட் உடனே சொல்லுவீங்க? அது மெல்ல சொல்லிக்கலாம். ஏன்னா ஜானன் யோசிச்சிருப்பாரு, இப்படியே சொல்லி விஜய் அவர்களை ஏமாத்திட்டு இருக்கலாம். ஏன்னா ஐயனதன் ஐயா போகும்போது விஜய் சொல்றாரு, நம்ம 2 பேர் தான் கூட்டணி சொல்றாங்க, யாருங்க சிஎம் கேண்டிடேட்? நான் தான் சிஎம் கேண்டிடேட்னு சொல்லி சொல்றாங்க. அது எப்படிங்க எடப்பாடி ஒத்துக்குவாரு? எடப்பாடி உங்களை சிஎம் எப்படிங்க ஆக்குவாரு? இல்ல அதுதான் நடக்கும்னு சொல்லி சொல்றாரு, ஜான் சார் சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அதுதான் வந்து வெளியே வந்து அது உடைக்கப்பட்டது. ஆனா ஜானோட நோக்கம் என்னவா இருக்குன்னா, 26 ரொம்ப க்ளோஸா வரும்போது சார் அது ஒத்து வரா சார், இந்த நீங்க டெபுட்டி சிஎம் இருங்க சார், அவர் சிஎம் இருப்பாரு, நம்ம கன்வின்ஸ் பண்ணலாம்னு ஒரு ஐடியால இருந்திருப்பாரு. அது ஐயனாதரையா உடச்சி விட்ட பிறகு என்ன ஆச்சு, அது போயிடுச்சு, புஷ்ன்னு போயிடுச்சு. வேற வழி இல்லாம அதற்கு முட்டு கொடுக்க வேண்டிய ஒரு இளமைக்கு போயிட்டாங்க. ஸோ எப்பொழுதுமே அதிமுகவுடன் போவதற்கு ஜானும் தயார் தான். அடுத்ததாக வந்து ஆதவ அர்ஜுனாவை என்ன நினைச்சாரு, இந்த அதிமுக தாவேக்க மட்டும் பத்தாது, இதுல விசிக உள்ள கொண்டு வருவோம், சீமானவர்களை உள்ள கொண்டு வருவோம். ஏன்னா சீமானவர்கள் ஒரு இடத்துல பேசுறாரு, ஆதவ் உங்கள்கிட்ட ஆமா பேசுதான் தம்பி, என்னையும் வந்து துணை சிஎம் ஆக்குறேன்னு சொல்லி சொன்னா, சீமான் யோசிப்பாரு, நான் டெப்யூட்டி சிஎம் ஆகிறேன்னு நினைச்சா நான் எடப்பாடி டைரக்டா பேசுவேன், இது நடுவில் எதுக்கு நீ புரோக்கர்களை பார்க்கறது அவர் யோசிப்பார். அப்போ அப்படி இருக்கும் பொழுது ஆதவ அர்ஜுனாவுடைய நோக்கம் என்பது திமுக வீழ்த்துவதற்கு இவர் எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கணும். அது பிசிக்கு வரமாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சீமான் அவர்கள் நான் தனிச்சு போறேன்னு சொல்லி அவர் ஜெயிக்கணும், அவர் ஜெயிக்க முடியாது. ஸோ அதனால அவரும் இந்த சீமான் அவர்களும் தனிச்சு போறேன்னு சொல்லி சொல்லிட்டாரு. ஸோ இது அன்னையோட முடிஞ்சிச்சு. பட் இவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஆசை, அது ஜானாக இருக்கலாம், புஷி ஆனந்தாக இருக்கலாம், இல்லை ஆதவ அர்ஜுனா இருக்கலாம், எல்லோருக்குமே ஆசை எப்படியாவது நம்ம அதிமுக பயணிக்கலாம் அப்படிங்கிறதா இருக்காங்க. அது என்னைக்கு பெரிய ஷாக் வருதுன்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து என்டிஏக்குள்ள போன பிறகு பெரிய ஷாக். ஆகா நம்ம ஏதோ எதிர்பார்த்தோம். அதோடைய ஆற்றாமையில தான் அடுத்த நாள் அந்த 2ஆம் கூட்டத்தில் நாங்கள் 40 சீட்டுக்கு போற கட்சியானா ஆதவ அர்ஜுனா பேச 55 சீட்டுக்கு போற கட்சியா அப்படிலாம் சொல்லி பேசுறாரு. அவர் ஒரு ஆற்றாமை தாங்க முடியாம பேசுறாரு. ஸோ அது முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் என்ன சொல்லி ஏமாத்தாங்கன்னா விஜய், டிசம்பருக்கு பிறகு இதெல்லாம் மாறும், டிசம்பருக்கு பிறகு இதெல்லாம் மாறும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக கழட்டி விட்டுருவாரு, கழட்டி விட்டு நம்ம கிட்ட வந்துருவாரு. அந்த நெரட்டிவ் இன்னைக்கும் சில பேர் பேசிட்டு இருக்காங்க. அது இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு கூட என்ன சொல்றாங்க,
எடப்பாடி வந்து என்ன பிளான் பண்றாருன்னா பாஜக கழட்டி விட்டுட்டு இன்னைக்கு மறுபடியும் தாவேக கையில் எடுக்க போறாரு. நான் சொன்னேன் எடப்பாடி நினைத்தால் கழட்டி விட முடியுமா? அதுதான் கரெக்டான பாயிண்ட் வந்துட்டீங்க. இன்னைக்கு வந்து என்டிஏக்குள்ள பாக்குறவங்க சில பேர் வந்து இவங்க வேணும்னே ஒரு நோக்கத்தோட பேசுறாங்க நினைப்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், விஜய் அவர்களுக்கு என்டிஏ கூட போறதுலையோ இல்ல பாஜக போறதுல ஏற்பு இல்லாமல் இருக்கலாம். நான் சொல்ல ஜானோட காரணத்தினால. ஜான் வந்து ரொம்ப தெரியல சார், வேணாம் சார், பாஜக வேணாம்னு சொல்லுவார். ஆனா அந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய இடத்தில் விஜய் இல்லைன்னு சொல்லுவேன். நீங்க சிபிஐ கிட்ட சிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க எஸ்ஐடி கூட உங்களை தொடல, உங்களை அரெஸ்ட் பண்ண போறதில்ல, உங்களை A1 A2 எதுவுமே சேர்க்க போறதில்ல. ஆனா சிபிஐல உங்களை கூப்பிட்டு விசாரித்து விஜய் தான் முக்கியமான காரணம், விஜய் ஏன் இப்ப இன்னைக்கு முதலமைச்சர் கேட்ட அதே கேள்வியை சிபிஐல ஒரு நியாயமான ஆபீசர் கேட்பாரு, கேட்க மாட்டாரா? அது நியாயமா நடக்கும் போது நமக்கு தெரியாது. ஆனா ஒரே ஒரு ஆபீசர், சார் 8:45 நீங்க ஏன் சார் ஃபிளைட் ஏறினீங்க, நீங்க என்ன சார் காலைல பண்ணிட்டு இருந்தீங்க, முதல் நாள் இரவு என்ன சார் பண்ணிட்டு இருந்தீங்க, ஒரு கேள்வி எழுப்பினான்னு வச்சுக்கோங்களேன். அது விஜய் என்ன பதில் சொல்லுவாரு? இல்ல சார், நான் வந்து கூட்டம் வரட்டும், நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், கூட்டம் சேரட்டும் என்கிட்ட சொன்னாங்க, அட்வைஸ் உண்மை அதான், கூட்டம் சேரட்டும் மெல்ல போங்க சார் சொல்லி சொன்னாங்க. இதை சொன்னா அப்ப நீ தானே கூட்டம் வேணே சேர்த்திருக்கன்னு ஒரு கேள்வி எழுமா எழாதான்? அப்போ இதெல்லாம் புரியாம இன்னைக்கு அவங்க வந்து சிபிஐக்காக கூச்சிட்டு இருக்காங்க. ஸோ வந்து சிபிஐங்கிற ட்ராப்ல சிக்கிட்டு இருக்காரு. அப்ப இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அல்லது விஜய் அவர்களோ இந்த முடிவுகளை எடுக்க முடியுமா? இல்ல நாங்க 2 பேர் தனிச்சு போய் களம் காண்றோம், நம்ம அப்பதான் திமுக வீழ்த்த முடியும், நீங்க ஓரமா இருங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இது அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் என்ன நினைக்கிறார்களோ அதுதான் நீங்க நடக்குமே தவிர நீங்க நினைச்சது நடக்காது. ஸோ அதனால எடப்பாடி பழனிசாமி போட்டி போட்டுட்டு வேற யாரோ கொண்டு வரதுக்கு முன்னாடி நான் வந்து விஜய் எப்படி இருந்து சேர்க்கிறேன் பாருங்க அப்படிங்கிற அந்த போட்டியில இருக்காரு. அது அவ்வளவுதான். பலரும் வைக்கிற கருத்து சிபிஐ விசாரணை அப்படின்னாலே விஜய் வந்து சரண்டர் ஆகி தான் ஆகணும், வேற வழி இல்லை, கூட்டணிக்குள்ள போய் தான் ஆகணும் அப்படின்னா, நீங்க சொன்னது மாதிரி வந்து சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்புல இருந்து யாருமே விஜய் அவர்களை குற்றம் சாட்டல. ஆமா, சிபிஐ விசாரணை வந்து எப்படியும் எலெக்ஷன் நேரத்துல தான், எலெக்ஷன் நெருங்க தான் வந்து அது வீரியமடையும். அந்த டைம்ல வந்து விஜய் தான் குற்றவாளின்னு சொன்னாலும் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து விஜய்க்கு எதிராக திரும்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா? பாதிக்கப்பட்ட மக்கள் இல்ல, பொதுவான இல்லங்க. நீங்க சொல்றேன் இல்லையா, குற்றவாளின்னு ஏன் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, விஜய் முரண்டு பிடித்து இல்ல நான் வரமாட்டேன், நான் தனிச்சு தான் நிக்க போறேன், நான் ஸ்பாய்லரா இருந்தா கூட பரவாயில்ல, நான் உங்க கூட சேர மாட்டேன் அப்படின்னு பிடிவாதம் பிடித்தாதானே? நீங்க பிடிவாதம் பிடிக்காம நான் உங்கள்ட்ட சரண்டர் ஆகிறேன், பட் ஆனால் இதுக்கு டைம் கொடுங்க, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகட்டும், ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆன பிறகு திமுக வீழ்த்துவதற்கு நாம் எல்லாம் ஒன்றாக இணைய கட்டாயத்தில் இருக்கிறோம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு நான் சேர்ந்துடுறேன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவ்வளோதானே. நீங்க இந்த வழக்கில் சிபிஐ வந்து ரொம்ப வேகமா இப்போ எஸ்ஐடி அமைச்சிட்டாங்க, மந்த்லி வந்து ரிப்போர்ட் கேட்குறாங்க. அதுல வந்து உண்மையிலே சொல்றேன், கோர்ட் அவ்வளவு நியாயமா பேசுறேன். நான் எதிர்பார்த்தேன் 3 மாசத்தில் இது இந்த விசாரித்து முடிக்கும் சொல்லிருக்கலாமே. தேர்தலுக்கு முன்னாடி டிசம்பருக்குள்ள தீர்ப்பு வந்துரும்பான பிரச்சனையே இல்லை. ஆனா அது இழுக்க தான் போறாங்க. இப்போ விஜய் வந்து சரண்டர் ஆகிற வரைக்கும் இந்த ஆயுதம் பயன்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த சிபிஐ வழக்கு எத்தனையோ பார்த்துட்டோம், 6 வருஷம் 7 வருஷம் நடந்துகிட்டு இருக்க எத்தனையோ வழக்குகள் இருக்கு. அதை ஒரிஜினல் சொன்னார். ஆமா, அதை ஒரிஜினல் சொல்றாரு இல்லையா. அதே மாதிரி இந்த வழக்கும் நீண்டு கொண்டே, ஆனா இந்த வழக்கு ரொம்ப நீளாது. தேர்தலுக்கு முன்னாடி என்ன செட்டில்மெண்ட் அப்படிங்கிறத பார்த்து அதை முடிச்சிருவாங்க. விஜய் இல்ல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன், நான் அரெஸ்ட் ஆனா கூட பரவாயில்ல, சிபிஐ என்ன பண்ணிடுவாங்க, மிஞ்சி போனா அரெஸ்ட் தானே பண்ணுவாங்க, சிபிஐ வந்து சிறையில் வைப்பாங்களா, வச்சா பரவாயில்ல. இப்போ இங்க தமிழக அரசு வந்து விஜய் மீது கை வைத்தால் ஒரு சென்டிமெண்ட் ஒரு கிரியேட் ஆகும். ஆமா, சிபிஐ கை வச்சால் அதுதான் ஆகும், கண்டிப்பா ஆகும். ஆனா விஜய் அது தயாரா இருக்காரா? விஜய்க்கு இங்க தெரியுங்க, விஜய்க்கு இங்க தெரியும் ஜெயிலுக்கு போக மாட்டாரு. தெரிஞ்ச பிறகுதான் சிஎம் அவர்களை முடிஞ்சா என்ன கை வச்சு பாருங்க, கை வைக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகுதான் அந்த ஸ்டேட்மெண்ட் விட்டுறாரு. அதுக்கு முன்னாடி விடல. இல்ல நியாயமான ஒரு தலைவர் என்ன சொல்லிருக்கணும், என்னுடைய மாவட்ட செயலர் மதியழகன் மேல கை வச்சு பாருங்கன்னு பேசிருக்கலாம்ல. ஏன் கை வச்சிங்கன்னு கேட்டிருக்கலாம், கேட்டாரா? ஏன் கேட்கல. இல்ல அவர் மேல கை வைக்க மாட்டாங்கன்னு உறுதியாயிடுச்சு. மிஞ்சி போனா அவங்க வந்து இந்த இணையத்தில் எழுதுற பசங்களை கைது பண்ண போறாங்க, மாவட்ட செயலர் கைது பண்ண போறாங்க, இதனால எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கும் போது ரொம்ப துணிச்சலா ஒரு சிங்கம் மாதிரி பேசுறாரு. ஆனா சிபிஐ வந்து சிபிஐ டைம் இதே மாதிரி நீங்க நான் முடிஞ்ச அரெஸ்ட் பண்ணி பாரு, நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்துக்கலாம், நான் வந்து உன்னோட சேர மாட்டேன், என்னால் எல்லாரும் வந்து சொல்றாங்க என்டிஏக்குள்ள தான் நீ போன்னு சொல்லி நான் சேரவே மாட்டேன் அப்படின்னு துணிச்சலா பேச சொல்லுங்க. இப்போ பேசிடுவார் அவரு. ஸோ அதனால இந்த விஜயோடைய முடிவுகளுக்கு பொறுத்து இந்த வழக்கு விசாரணை என்பது ஒட்டுமொத்தமாக போகும். விஜய் ரொம்ப முரண்டு பிடிக்கிறார் அப்படின்னா விஜய் மேல ஆக்ஷன் எடுப்பாங்க. இல்ல சாஃப்ட் ஆயிடுவாங்க, பிரச்சனை இல்லைங்க, ஜனவரி வரைக்கும் இந்த வழக்கை இழுங்க, அதுக்கப்புறம் சாஃப்ட் ஆயிடுவார், உள்ள வந்துருவார், நம்ம சீட் நெகோசியேஷன்ல தான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த வழக்கு என்ன பெருசா வெளியே வரப்போகுது? அவர் அதான் சொல்றேன், நீதி வெல்லும் அப்படின்னு அவர் சொன்னா அதற்கான அர்த்தம் என்ன? என்டிஏ வெல்றதுக்கான வேலைகளை நான் பார்க்கின்ற மாதிரி தான் முடியும். அது நீதி எப்படி நான் வரவேற்கிறேன் ஏத்துக்கிட்டேன் அப்படிங்கிறது அப்படிதான் ஆகிடும். நீதி வெல்லும் நீங்க என்ன மீன் பண்றீங்க? இன்னும் சொல்ல போனா அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. நம்ம வந்து விமர்சனம் பண்ணியிருக்கோம், கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில வந்து பிஜேபிக்கு என்ன ஒரு நிலை இருக்கு அப்படின்னு தெரியும் இல்லையா? ஸோ விஜய் அவர்கள் அதெல்லாம் மைண்ட் செட்ல வச்சு அவர் வந்து பரவாயில்ல நீங்க முடிஞ்சது யோசிக்க மாட்டாரு. ஒன்றும் இல்லைங்க. இப்போ புஷி ஆனந்த் அவர்களே இந்த 15 நாட்களாக தலைமுறை சொன்ன விஷயம் என்பது, நான் ஒரு நாள் கூட ஜெயிலுக்கு போக மாட்டேன். புஷி ஆனந்த் நான் ஜெயிலுக்கு போக தயாரா இல்லை. அரசியல்வாதி தானே. இப்போ ரியல் எஸ்டேட் புரோக்கர் யாராவது சொல்லுவானா என்ன? ரியல் எஸ்டேட் புரோக்கர் வந்து நான் ஜெயிலுக்கு போறேங்கன்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான்ல.
அவர் செய்யறது என்னுடைய வியாபாரம், அதுக்கப்புறம் நான் பிளாக்ல டிக்கெட் வைக்கணும், இதுதான் எனக்கு பிரதானமான நோக்கமா இருக்கு. நான் அரசியல் நீங்க புஷியானந்த் எப்படி நீங்க மேல அரசியல்வாதின்னு சொல்லி சொல்றீங்க? நான் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் இந்த 2 வருஷத்துல திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் இந்த வார்த்தைகள் சொல்லியிருக்காரா? எதுவுமே சொன்னதில்லை. நம்ம இதுக்கு மேல சொன்னா அது ட்ரோல் ஆயிடும். அதனால நான் வேற எதுவும் சொல்ல விரும்பல. இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி, இல்லை திமுகவை நான் கண்டிக்கிறேன், அதிமுக ஒரு அடிமை கட்சி, காங்கிரஸ் இப்படி செய்துள்ளது, பாஜக வந்து ஒரு கொள்கை எதிரி, அரசியல் எதிரி, இதை சொல்லியிருக்காரு புஷியானந்த் இது வரைக்கும்? என்னைக்குமே சொன்னதில்லை. கோட் படம் ரிலீஸ் ஆகுது, ரவிக்குமார் அவர்கள் கோட் என்பது சனாதன வார்த்தைங்கிறாரு. ஐயா இந்த மாதிரி சனாதன வார்த்தைங்கிறாரு. நானே செவனேன்னு சோறு போட வந்திருக்கேன், என்ன போய் சனாதனம் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, என்னப்பா நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, இதுதான் அவர் கேட்கிறார். அப்படிப்பட்ட பொதுச் செயலாளருக்கு வந்து என்ன பெருசா அரசியல் அவர்? அதனால என்னன்னா, நான் ஜெயிலுக்கெல்லாம் போக மாட்டேன், இன்னும் ஒரு நாள் கூட ஜெயில வச்சிடக்கூடாது. இன்னொன்னு, இந்த கூட்டணி அமைஞ்சா சந்தோஷப்படக்கூடிய ஒரே ஆள் புஷியானந்தா இருப்பார். விஜய் கூட சங்கடம் இருக்கும், என்னடா நம்ம கொள்கை எதுன்னு சொல்லிட்டோம், ட்ராப்ல மாட்டிட்டு. புஷியானந்த் அப்படியே கிளீனா போற என்ன ரங்கசாமிட்ட போய் எனக்கு ஒரே ஒரு சீட்டு கொடுங்க, நான் தான் துணை முதலமைச்சர், எனக்கு 2 சீட்டு கூட வேண்டாம், 2ஆவது சீட்டு வந்து அவன் வின் பண்ணான்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து பவர்ஃபுல்லா மாறிடும், அதனால எனக்கு ஒரே ஒரு சீட்டு கொடுங்க, ஆனா எனக்கு டெப்யூட்டி சிஎம் போஸ்ட் கொடுங்க, நான் வந்து டெப்யூட்டி சிஎம் ஆகணும். என்ன இருக்கு பிரச்சனை இல்லை, விஜயோட வாக்கள் வருது, விஜய் நான் கூட்டிட்டு வந்து ஒரு நாள் பிரச்சாரம் பண்ண வச்சிடறேன், உங்களுக்கு பிரச்சாரம் பண்ண வைக்கிறேன், எத்தனை தொகுதி பண்ணுமோ நான் பிரச்சாரம் பண்ண வைக்கிறேன் அப்படிங்கிற ப்ராமிஸ் வந்துச்சுன்னா என்ன ரொம்ப சந்தோஷமா, உனக்கு சீட் வேணுமா, இல்லை வேணாம், ஒரே சீட் தான் கொடுத்துருவார். டெப்யூட்டி சிஎம் ஆகிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஜெயிச்சிருவேன். நான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை என்ன ஜெயிப்பாரோ ஜெயிக்க மாட்டேன், நான் விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் வரும்பொழுது அதை வாய்ப்புகள் அதிகம். அவர் வந்து கிளீனா செட்டில் ஆகக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு கொள்கை தெரியாது, மண்ணங்கட்டி தெரியாது, நான் போறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஸோ அதனால இது வந்து விஜய்க்கு சில சங்கடங்களாக இருக்குமே தவிர, இது ஒட்டுமொத்த இப்படிப்பட்ட நபராக புஷியானந்த் இருக்கிறார். அப்படிங்கும்போது மற்றவர்களுமே வந்து சீட்டை நிறுவனக்குமார மற்றவர்கள் யாரோ ஒருத்தர் கூட முடிஞ்சு அரெஸ்ட் பண்ணி பாருங்க, நீங்க எங்க தேடுறீங்க, நானே வந்து சரண்டர் சொல்லிருக்கலாமா இல்லையா? நீங்க சொல்றீங்கல்ல, எப்படி சார் ஜெயிலுக்கே போகாம ஒரு அரசியல் சீட்டை கூட சொல்லிருக்கலாம் சார், நான் வரேன் சார், நான் சென்னையில் வந்து சரண்டர் ஆகிறேன் சார், நான் சிவகங்கையில் சரண்டர் ஆகிறேன் சார், கரூரில் சரண்டர் சொல்லிருக்கலாம்ல, ஏன் சொல்லலை? இவர்கள் யாருமே வந்து சிறைக்கெல்லாம் போகாம இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படிதான், சரி போ நீ ஓடிக்கிட்டே இரு அப்படிங்கிற ஒரு இடம் பதட்டத்தில் வச்சிருக்கலாம், அவ்வளவுதான் பதட்டத்தில் வச்சிருப்போம், இவங்களை பெருசா நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்காங்க. இது பொதுமக்கள் போறனால அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அதிகபட்சம் ஒரு நாள் 2 நாள் இருப்பாங்க, ஈஸியா ஜாமீன் கிடைச்சிட வழக்கு தான். ஆமா, ஆனாலும் ஏன் வந்து அவங்க வந்து பயப்படுறாங்க, சிறையில போய் நம்ம எப்படி இருக்கிறது? என்னங்க நீங்க புஷியானந்த் வளம் வந்த விதத்தெல்லாம் நம்ம பார்த்தோம். எப்பொழுதுமே நீங்க வந்து பெரிய பெரிய தலைவர்கள்லாம் ஒரு துக்க நிகழ்வுக்கு வருவாங்க, அவங்களாம் ஒரு எம்பியா இருப்பாரு, ஒருத்தர் வருவாரு, 2 பேர் வருவாங்க, மாலை போடுவாங்க, போட்டு போயிடுவாங்க. ஆனா புஷியானந்த் எதுவுமே இல்லாத புஷியானந்த் வரும்போது ஒரு 100 பேர் அண்ணன் வாழ்க, தலைவர் வாழ்க, தளபதி வாழ்கன்னு ஏதாவது வளரிட்டே கிடப்பாங்க. எந்த இடத்துல என்ன பேசணும்னு இடம் பொருள் ஏவல் இல்லாம, அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல், ஆமா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடமா இருந்துட்டு நம்ம போய் எப்படி சிறையில் இருக்கிறது, ஒரு நாள் கூட சிறையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் ரொம்பவே கவனமா இருக்கார். ஸோ அதன் வெளிப்பாடாக தான் அவர் வந்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்கலாம், பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு இதில் இருக்காரு. ரொம்ப நன்றி சார். சமகால அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் என்னோட பங்கு நினைக்கிறேன்.